Hello friends, welcome back my channel. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி நம்ம மொபைலே பார்த்தீங்கன்னா முடியும் ஐடி கார்ட்ஸ் மார்க் ஷீட்ஸ் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்க முடியும். அதுவும் பிடிஎஃப் அல்லது பார்த்தீங்கன்னா ஜேபேக் உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் விருப்பமாக இருக்கோ அதில் ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இதை எப்படி பண்ணதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். டிஓசி ஸ்கேனர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் வரக்கூடிய இந்த செகண்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் ஸ்கேனர் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஐடி அண்ட் சிக்னேச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு ஃபினிஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ்லாம் காமிக்கும். அந்த ஃபோல்டரில் இருக்க இமேஜஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டாக மாற்றிக்க முடியும். சப்போஸ் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமரா மூலிமா கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி கார்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்க முடியும். நீங்கள் ஆல்ரெடி எடுத்து உங்கள் மொபைலே எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி நம்ம இப்போ டாக்குமெண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேமரா பக்கத்தில் கேலரி காமிக்கும். இதை சூஸ் பண்ணுங்கள் அண்ட் அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடி கார்டை நம்ம பண்ண போகிறோம். இந்த ஐடி கார்டை பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கும். இதில் நீங்கள் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அந்த ஃபில்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா கலர்ஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சைன் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை வாட்டர் மார்க் எதாவது ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம் அல்லது டேரெக்டாக சேவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா A4 சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் ஸ்கேன் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அகைன் சேவ் கொடுத்தீங்கன்னா இதில் சேவ் அஸ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் நீங்கள் பிடிஎஃப்பில் சேவ் பண்ணிக்கலாம் அல்லது ஜேபேக் இமேஜ் ஃபார்மேட்லேயே கூட சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபார்மேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் பாஸ்வேர்டும் செட் பண்ணிக்க முடியும். எனேபிள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை எனேபிள் பண்ணி உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரீஎன்ட்ரி பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை யாருக்காவது சென்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டோட நீங்கள் சென்ட் பண்ணிக்க முடியும் பிடிஎஃப் ஃபைல. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் கம்ப்ரஸும் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா சைஸு கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் நான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கேபியில் நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ எவ்வளோ கேபிள் வேணுமோ அதெல்லாம் இந்த சைடில் காமிக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ண போகிறீங்களோ நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் உள்ள ஃபோல்டர் எதாவது நீங்கள் சூஸ் பண்ணி யூஸ் திஸ் ஃபோல்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சேவ் பண்ணுற எல்லா இமேஜஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிடும். இந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்கும். ஜஸ்ட்டு டன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளைனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு ஸ்டேபிளாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் எடிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். இதில் நெக்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கேன் பண்ண மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஒன்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இதில் நீங்கள் ஏதாவது சைன் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்க முடியும். சிக்னேச்சர் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கேலரிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டிக் கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி முன்னாடி சேவ் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணி அகைன் அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ஐடி கார்ட்ஸை நீங்கள் ஸ்கேன் பண்ண மாதிரி உங்கள் மொபைல்லே சேவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.